இந்த நாளை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இந்த நாள் திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா 7/9/2025 வர்ற சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தில் நம்ம என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதும் சாதாரண மனுஷனை கூட நம்ம மாந்திரிகராகவும் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு போகிற நாள் தான் இந்த கிரகண நாள். இந்த கிரகண நாளில் நம்ம உச்சரிக்கிற மந்திரங்கள் எல்லாமே பல மடங்காக மாறி நமக்கு நன்மையை தரும். சந்திர கிரகணம் எப்போ நடக்குதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். எந்த நேரம்னா நைட்டு 9:56க்கு ஆரம்பித்து நைட்டு 1:52க்கு முடியுது. 3.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. இந்த சந்திர கிரகணத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலான்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். அப்படி நீங்கள் உச்சரிக்கிற மந்திரங்கள் உங்களுக்கு தேவையான பலன்களை பல மடங்காக உங்களுக்கு திருப்பி தரும். இந்த நேரத்தில் உங்களுடைய குலதெய்வமோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வத்தினுடைய பெயரையுமே நீங்கள் ஒவ்வொரு டைமும் உச்சரிக்கலாம். அப்படி ஒரு டைம் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அது 1000 லட்சம் மடங்களுக்கு மேலே பலன் தரும். அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் உச்சரிக்க சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, கிரகணத்தின் போது ஜபம் பண்ணுற நீங்கள் எல்லாமே ஸ்ரீராம் ஜெயம், சரவணபவ, முருகருடைய மந்திரங்கள், கணபதி, ஓம் நமோ நாராயண, ஸ்ரீ ராமஜெயம், அதாவது ஏதாவது ஒரு மந்திரத்தை, எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்கிறதுனால உங்களுக்கு அந்த மந்திரங்கள் எல்லாமே பல மடங்காக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். 1 வருடங்கள் நீங்கள் தவம் இருந்து கிடைக்க வேண்டிய மந்திரங்களை விட நீங்கள் இந்த கிரகண நேரத்தில் 3.5 மணி நேரத்தில் செய்கிறதுனால உங்களுக்கு அந்த மந்திரங்கள் பல கோடி மடங்காக மாறும். அப்படி நீங்கள் மாறுறதுனால உங்களுடைய தெய்வங்கள் உங்களுக்கு நேரிலும் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு மறைமுகமாகவும் காட்சி அளிக்கும். உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே மேலும் சிறப்பாக்க இந்த கிரகண நாளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் திருப்பி இந்த கிரகண நாள் கிடைக்காது. சில மாந்திரிகர்கள் எல்லாமே இந்த நாளை தான் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அந்த நாளில் உச்சரிக்கிற மந்திரங்கள் எல்லாம் பல மடங்காகவும் பல கோடி மடங்காகவும் மாறுங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய ஏற்கனவே நிறைய மந்திரங்களை உச்சரித்து வச்சுருப்பாங்க. அந்த மந்திரத்தை திருப்பி சொல்லுவாங்க. இல்லை நாங்கள் புதுசாக கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்தாலே போதும். ஓம் சரவணபவ, ஓம் திருச்செந்தூர் முருகன், அதாவது எந்த பெயர், முருகராகட்டும் விநாயகராகட்டும், 108 பெயர்கள் ஒவ்வொரு இறைவனுக்கும் இருக்குது. அந்த 108 பெயர்களில் உங்களுக்கு எந்த பெயர் பிடிச்சிருக்கோ அந்த பெயரை சொல்லியே நீங்கள் அந்த 3.5 மணி நேரம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிங்கனாலே அந்த மந்திரம் உங்களுக்கு பல கோடி மடங்காக மாறும். நீங்கள் குபேரர் மந்திரம் எடுக்கலாம், எந்த மந்திரங்களை வேணாலும் எடுக்கலாம் புதுசாக வர்றவங்க. அதே நீங்கள் ஏற்கனவே இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய மந்திரங்கள் எத்தனை சித்து எடுத்துருக்கீங்களோ அத்தனை சித்துக்களையுமே நீங்கள் திருப்பி நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5லிருந்து ஒரு 108 தடவை 108 தடவை. ஏன்னா 3.5 மணி நேரம் டைம் இருக்குது. நீங்கள் 108 தடவை சொல்லலாம், 200 தடவை சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளவு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த 3.5 மணி நேரத்துலேயுமே இறைவனுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் உச்சரிக்கலாம். அப்படி உச்சரிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியும். இந்த நாளை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம்.